குமரிக்கண்டத்தின் எல்லைகளை பற்றி பார்க்கலாம். குமரிக்கண்டம் இன்றைய இந்திய பெருங்கடல் இருக்கும் இடத்தில் அமைந்திருந்தது என்பதை பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்திய பெருங்கடலோ வடக்கே இந்தியாவையும், தெற்கே தென்முனையையும், மேற்கே ஆப்பிரிக்காவையும், கிழக்கே இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியாவையும் எல்லைப்புற நாடுகளாக கொண்டிருக்கிறது. இந்த பரந்து விரிந்த நீர்ப்பரப்பிலே குமரிக்கண்டம் அமைந்திருந்தது. குமரிக்கண்டம் இருந்த காலத்திலே மேற்கண்ட எல்லை நாடுகளெல்லாம் இருந்திருக்கவில்லை என்பதும் புவியியலாளர்களுடைய கூற்று. இந்திய பெருங்கடல் நிலப்பரப்பாக இருந்தது என்றும் புவியியலாளர்கள் கூறுகிறார்கள். ஆப்பிரிக்கா, தென்னிந்திய பகுதி, மியான்மர், மலேசியா, இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் குமரிக்கண்ட அழிவின் போது தோன்றிய நாடுகளே என்பதும் புவியியலாளர்களுடைய கருத்தாகும். அட்லாண்டிக் கடல் தொடங்கி நேர்கிழக்காக இன்று இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடல், செங்கடல், பாரசீக வளைகுடா, பார்த்தியம், சிந்துவெளி பகுதி, மியான்மர், தாய்லாந்து ஆகிய பகுதிகள் நீண்ட கடல் வழியாகவும் இருந்தது.